வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. நான் இப்போ தான் விடுதலை பார்ட் 2 அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தேன், முன்னோட்டம் பார்த்தேன். பல நண்பர்கள் அந்த படத்தை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதையும் பார்த்தேன். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயத்தான் கிரிட்டிசைஸ் பண்ணுற வசனங்கள் இதில் இருக்குது அப்படிங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கருணாநிதியை உயர்த்தி பிடிக்கும் படம் வசனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க கம்யூனிச சித்தாந்தத்தை பற்றிய படம், கம்யூனிச சித்தாந்தம் அண்ட் கொள்கை, இது ரெண்டையும் விளக்குகிற படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கிறணும், இந்த குறை சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது இதில் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவர் அவர் இதெல்லாம் அவர் கொள்கையை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் சித்தாந்தம் தெளிவில்லாதவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் முதல்ல சித்தாந்தம் என்ன, கொள்கை என்ன இப்படிங்கிறத அதனுடைய வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல இந்த கம்யூனிசம் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிசம் பொது உடைமை தத்துவம், அதனுடைய வரலாறை புரிஞ்சுக்கிறணும். கதிர் அருவாள், இந்த ரெண்டுக்கும் உள்ளது, அதையும் புரிஞ்சுக்கிறணும். இந்த கதிர் அருவாளோட முன்பு என்ன வச்சுருந்தாங்கன்னா, கத்தி வச்சுருந்தாங்க. அதான் கத்தின்னா இந்த குத்து இல்லை, இந்த வாள், அந்த வாள் வச்சுருந்தாங்க. ஆனால் நாளடைவில் நம்ம லெனின் என்ன பண்ணாருன்னா, அந்த வாள் நமக்கு தேவையில்லை, நம்ம ஜனநாயக அந்த அடிப்படையில் போராடக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு இதில் அவர் அந்த இதை எடுத்துட்டார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதே லெனின் இருந்திருந்தார்னா, அந்த விடுபட்ட வாழை ரெட்டை வாழை சொருகி போடு, ரெட்டை வாழ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதில் இந்த வெற்றிமாறன் இந்த படத்தில் அந்த வாள், அந்த ஆயுதத்தையும் கையில் எடுத்திருக்கிறார். அந்த வாள், அந்த ஆயுதம் இல்லைன்னா இந்த சமதர்மங்கிறது இங்கே பூக்காது, இல்லை எங்கேயுமே பூக்காது, எந்த நாட்டிலையுமே பூக்காது, அடிமைத்தனம் தான் மேலோங்கும் அப்படிங்கிற கருத்தை அந்த படத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இளவரசு இந்த படத்தில், அதாவது இந்த விடுதலை பார்ட் 2ல் ஒரு இடத்துல பேசுவார். பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் அந்த கதையின்படி அவர் மகனாக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது சகோதரராக கூட இருக்கலாம். இளவரசு அந்த கேரக்டரை பேசுகிறாரு. என்னைய மாதிரி படிக்காதவன் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்ததுனால தான், தலையை வச்சு படுத்து போராடினதுனால தான் இன்றைக்கி உன்னைய மாதிரி படித்தவங்க உட்காந்துருக்கீங்க, அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். அது உண்மையிலேயே இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து கள்ளக்குடியில் கலைஞர் கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த போது அந்த போராட்டத்தை குறிப்பது தான். அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மாற்று கருத்துக்கு இங்கே வரப்போகிறதில்ல, எனக்கு சந்தேகம் கிடையாது, அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா வேறு யாரும் தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கலை. அதுவும் ஒரு மொழியினுடைய ஆதிக்கத்தை, திணிப்பு, அதை தடுத்ததால தான் இன்றைக்கி இந்தி படிக்காத நம்மை போன்ற ஏழை மாணவர்களும் மற்றவர்களும் இன்றைக்கு முன்னணியில் இருக்காங்க, ஒரு முற்போக்கு சிந்தனையோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இளவரசு சொல்லுவார். அந்த இதில் நான் கலைஞர் கருணாநிதி தான் அந்த வசனத்துக்குரியவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வெற்றிமாறன் இருக்கார் பாருங்க, அவர் மற்றவர்கள் மாதிரி கிடையாது. அவங்க அம்மா ஒரு பெரிய நாவலாசிரியை. அந்த நாவலாசிரியைக்கு அந்த என்ன சிந்தனைகள் இருந்ததோ அதே சிந்தனை தான் அவர் பிள்ளைகிட்டையும் இருக்கும். அவங்களுடைய நாவலில் சாதாரணமாக அந்த பெண்ணடிமைத்தனம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு இருக்கும் அந்த அம்மா எழுதுகிற நாவல்களில். ஏன்னா அந்த நாவல்கள் எங்களுடைய தேவியின் கண்மணியில் வார வாரம் இது வந்தது, எங்களுக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அதுபோக கம்யூனிசத்தை பற்றி சொல்லக்கூடிய படம் இதுதான்ட்டு இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்திருந்தது. அதாவது நிமாய் கோஷ், பிரபல ஒளிப்பதிவாளர், அவர் டைரக்ட் பண்ண படம். அதில் கே விஜயன் அண்டு எஸ்வி சுப்பையா அவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. பாதை தெரியுது பார், அதில் கம்யூனிசத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு கம்யூனிசத்தை பற்றி நிறைய படங்கள் வந்தது. அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை உடையவர் தான் இந்த சேர்ந்திசை பாடகர். சேர்ந்திசையை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் தான் அந்த சேர்ந்திசையை அமுல்படுத்தியவர்.
நம்ம வானொலி நிலையங்கள்ல எல்லாம் அதை பார்க்கலாம். அழகாக இருக்கும், கேட்பதற்கு அழகாக இருக்கும். அவர் இசையமைப்பாளரும் கூட. அவர் பேர் மறந்து போச்சு காலத்தின், அதாவது என்னத்தான் நான் குற்றம் சொல்லிக்கிறேனோ, இதை பேசும்போதே நான் அதை தேடி எடுத்து பார்த்துருக்கணும். ஆனால் நான் இப்போ பேசும்போது நான் அவரை பற்றி பேசுவேன்னு நினைக்கல. இதை அப்படியே நான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்றும் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கலை. நான் அந்த விமர்சனம், அந்த விடுதலை பார்ட் 2 அதை பார்த்த பிறகு என் உள்ளத்தில் தோன்றியதை நான் அப்படியே பூசி மூழ்காமல் சொல்கிறேன். இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் தேவை என்பதை வலியுறுத்தி சொல்கிற படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் கம்யூனிஸ்டுகளால் இயக்கப்பட்ட படங்கள் அல்ல. கம்யூனிஸ்டால் இயக்கப்பட்ட படம்னா பாதி தெரியுது பார், நிமாய் கோஷ். அவர் அந்த நிமாய் கோஷ் பேரில் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா தொழிலாளர்கள் சங்கத்தில் ஏதோ ஒரு பேர் ஏதோ இருக்குது, படிப்பகமோ ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், நல்லது. ஏன்னா அவரை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நிமாய் கோஷ். கல்கத்தாவை சேர்ந்தவர், மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். அவர் இங்கே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு கொள்கைக்காக போராடி இது பண்ணவர். அவரே நினைவு கூறுறாங்களா இல்லையான்னு தெரியலை. ஆனால் இசையமைப்பாளர்கள் சங்கம், அந்த டைரக்டர்கள் சங்கம் கண்டிப்பாக நினைவுபடுத்தி நினைவில் வச்சுருக்கணும். சரி, அடுத்து இதில் விஜய் சேதுபதி இந்த விடுதலை பார்ட் 2 பார்க்கும்போது விஜய் சேதுபதியுடைய இது இருக்கு பாருங்கள், கேரக்டரு. அதை இது ஒரு மலைவாச ஸ்தலத்தில் நடக்கிற மலைவாழ் மக்களுடைய போராட்டங்க. அங்கே என்ன போராட்டம் நடக்குது, எதனால் அந்த தொழிலாளர்கள் பழிக்கு பழி வாங்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு சீன் இருக்கு, தொழிலாளரை சவுக்கால் அடிப்பாங்க. சவுக்கால் அடிக்கும்போதே அவன் உடம்புல அந்த பட்டவுடனே அந்த தோல் ரெண்டாக விரியும், ரத்தம் கசியும். அந்த சவுக்கு எப்படிப்பட்ட சவுக்காக இருக்கும்னு சொன்னால், நம்ம திருக்கைவால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திருக்கைவால் மீனுக்கு திருக்கைவால் மீன் ஒன்று உண்டு. அதனுடைய வால் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். அதை அடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் தேசிய போராளிகளை அடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினான்னு சொல்லுவாங்க. அதே சவுக்கு, அதே திருக்கைவாலில் அடித்த மாதிரி இந்த முதலாளி அடிக்கிறார். இந்த முதலாளி யாராக இருக்குன்னா நம்ம போஸ் வெங்கட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோன்றுது எனக்கு. ஏன்னா போஸ் வெங்கட் தான் அதில் அந்த மாதிரி வர்றாரு. இந்த மாதிரி இப்போ சமீபத்திய படங்களில் போஸ் வெங்கட் ஒரு நேர்மறையான ஒரு கேரக்டர், எதிர்மறையான கேரக்டரில் அவர் நடிக்கிறார். அது ஒரு நல்ல அவர் வளர்ச்சி. வில்லன் எப்படி பிஎஸ் வீரப்பன் ஒரு காலத்தில் வில்லனாக வந்தார், நம்பியார் ஒரு காலத்தில் வில்லனாக வந்தாங்க. அப்போல்லாம் அவங்க அப்படியே பேர் போட்டு வாங்கலையா? அதே மாதிரி போஸ் வெங்கட்டும் வில்லனாக பேர் வாங்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு உடலில் வலு இருக்குது, முகத்தில் கடுமையும் காட்ட தெரியுது. அந்த சீன் இருக்கு. இதில் விஜய் சேதுபதி பார்க்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அதன்படி எடுத்தது மாதிரி இருக்குது. அவ்வளோ யங்காக தெரிகிறாரு, அவ்வளோ இளைஞராக தெரிகிறாரு. அவர் வாத்தியாராக வர்றாரு. அது வாத்தியார் பேர், அந்த ஒரு பேர் அவருக்கு வருது, அந்த வாத்தியார் கேரக்டர். அதை கம்யூனிஸ்டில் கொஞ்சம் தலைவர்களுக்கு அந்த மலைவாழில் வாழ்கிறவங்கெல்லாம் வாத்தியார்னு சொல்லுவாங்க. குஸ்தி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கங்கள்லாம் நான் மதுரையிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வாத்தியார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இவர் ஒரு வாத்தியாருங்கிற பேரில் இருக்க பெருமாள் வாத்தியாருங்கிற கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. சூப்பரான நடிப்பு, ஒரு நல்ல நடிப்பு. அது எப்படி நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு அந்த அளவுக்கு தெரியுது. அவ்வளோ இந்த மாதிரி கேரக்டரில், புரட்சிகரமான கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வேறு ஆள் யாருமே கிடையாது. சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதாவது தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களையே உருவாக்குவார்கள். இது விஜயத்தான் சொல்லுது. ஏன்னா ரசிகர்களைன்னு சொல்கிறதுனால அவரைத்தான் சொல்லுது. அவர் தான் இப்போ சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி வேகமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய கட்சியில் நிறைய ஆட்கள் சேர்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறது. அதை வச்சு எங்கள் தலைவரை தான், அதாவது எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயத்தான் சொல்கிறாங்க, வெற்றிமாறன் சொல்கிறாரு அப்படின்னு அதாவது அந்த தத்துவமில்லாத அந்த இது சொல்கிறாங்கல்ல, அந்த முழு வசனம் என்னன்னா, தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களையே உருவாக்குவார்கள். சமூகத்தை வழிநடத்த உதவாது. ஒரு சமுதாயத்தை வழிநடத்த அது பயன்படாது. அவன் வெறும் ரசிகமன்ற தலைவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தை
எனக்கு தோன்றிய கருத்தை அதை சொல்லலாம். நீங்கள் இதுக்கு வேறு என்ன கருத்து சொல்ல முடியும் பாருங்கள். தத்துவம் என்னன்னா, தத்துவங்கிறது ஒரு விசாரணை, ஒரு அறிவியல் விசாரணை. கொள்கைங்கிறது வேறு. கொள்கைங்கிறது ஒரு இலக்கை அடைவதற்குரிய வழி. அது ஒரு இலக்கை அடைவதற்குரிய வழிமுறைகளை வகுப்பது தான் கொள்கை. ஆனால் தத்துவம் அது அல்ல. பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவை விசாரணை செய்வது, பகுத்தறிவை அப்படியே அடாப்ட் பண்ணுறது இல்லை, அதையும் விசாரணை செய்வது தான் தத்துவம். இப்படி ரெண்டுமே எதிர்மறையான ஒரு இது இருக்குது. நீ இதில் வச்சுக்கிட்டு நாங்கள் தத்துவம் சொல்கிறோம், நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய தத்துவத்தை நாங்கள் சொல்கிறோம், எங்கள் கொள்கைகளை சொல்கிறோம்னு சொன்னால் ரெண்டுக்குமே முரண்பாடு. இந்த ரெண்டு முரண்பாடையும் தெரியாத தலைவனே அல்ல. இது யார் எங்கே வேணாலும் நான் சொல்லலாம். இதனால் அவரைத்தான் சொல்லுது அப்படின்னு அவர்கள் சொல்வதனால நானும் இதை வலியுறுத்தி, ஆமையா விஜயத்தான் சொல்கிறாரு வெற்றிமாறன், என்ன கடுங்காவல் தண்டனை கொடுக்க போறியா, இல்லை அந்த படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறியா? ஒன்றும் செய்ய முடியாது அந்த படத்தை. இப்படி தான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய படங்களெல்லாம் சில பார்க்க மாட்டோம்னு சொல்லி அந்த காலத்துலலாம் சில பேர் மறுத்துக்கிட்டு புரட்சிகரமாக சிந்தனையில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. ஆனால் அவர் படத்தினுடைய வெற்றியை தடுக்க முடியலை, விழாவை கொண்டாட தடுக்க முடியலை. இன்றைக்கும் அவர் எங்கேயோ வானளவு உயர்ந்திருக்கிறார். அதனால் ஒரு நடிகனுடைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு சமூகத்திலலாம் வழி நடத்த முடியாதுங்கிறத வெற்றிமாறன் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் கருத்துன்னா அதே தான் என் கருத்தும். இதில் மாறுபட எனக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.